கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகாமையில் இருக்கக்கூடிய இரும்புரை பக்கத்தில் மஸ்திபாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்குவாரி செயல்பட்டு வருது. அதாவது ஒரு அனுமதி வாங்கிட்டு அவங்க 2 குவாரிகளுக்கு வந்து மண் அள்ளிட்டு இருக்கிறதா விவசாயிகள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் அருகாமையில் இரும்புரை அப்படிங்கிற கிராமத்தில் ஏராளமான விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இங்கே கடந்த 2 வருடங்களாக பருவமழை வந்து நன்கு பெய்ததால் தற்பொழுது அதிக அளவில் வாழை மற்றும் இதர சாகுபடிகள் வந்து விவசாயிகள் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் இந்த மஸ்திபாளையம் கிராமத்தில் செயல்படக்கூடிய சன்ஃப்ளவர் கல்குவாரியால் தற்பொழுது வந்து நன்கு பெய்து மழை பெய்தும் கூட தங்களால் எந்த விவசாயமும் முறையாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லி விவசாயிகள் தரப்பில் வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சன்ஃப்ளவர் குவாரி அது சுற்றிலும் மஸ்திபாளையம், இரும்புரை, பட்டக்காரம்பாளையம், இட்டேப்பாளையம், பாசக்குட்டை, மொக்கையூர், அதாவது தாளியூர், சண்முகாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் வந்து சுமார் 2000 குடும்பங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய கல்குவாரிகளால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதாவது முறைய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பின்றி இந்த கல்குவாரிகள் செயல்படுவதால் பாறைகளை உடைத்து அதனை வெளியேற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா புழுதி வந்து அருகில் இருக்கக்கூடிய விவசாய தோட்டத்தில் வீசி விவசாய பயிர்கள் வந்து நாசமாகி வருவதாக விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி வரக்கூடிய இந்த புழுதியினால் தற்பொழுது பயிரிட்டு இருக்கக்கூடிய வாழைகள் மீது விழுந்து பச்சை வாழைகளை முழுவதுமாக வெள்ளை நிறத்தில் மாறி காணப்படுகிறது. இதன் காரணமாக வாழை வந்து நோய் தாக்குதலுக்கு ஆளாகுவதுடன் போவதாக வாழை விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்குவாரியினால் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கல்குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை அதிகமாக வந்து ஆழத்திற்கு தோண்டப்பட்டு அதில் வந்து அதிக திறன் கொண்ட வெடிகளை வெடிக்க செய்வதால் வந்து தோட்டங்கள் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் ஒவ்வொரு முறையும் அதிர்வின் காரணமாக விவசாய நிலங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகள் வந்து மூடப்பட்டிருக்கிறது. அதே போல் அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மோட்டார்களுடைய அழுதுவும் பழுதாகி அதனை வெளியே எடுக்க முடியாமல் போனதாகவும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது குறித்து குவாரி நிர்வாகத்தோட சென்று முறையிட்டால் வந்து குவாரி நடத்தக்கூடிய இடத்துல வந்து உங்களை யார் விவசாயம் பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகளை மிரட்டும் வகையில் குவாரி நிர்வாகம் நடந்து கொள்வதாகவும் விவசாயிகள் தரப்பில் புகார் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து 4 ஆண்டுகளாக அதிக அளவில் குவாரியிலிருந்து வெளியேறப்படக்கூடிய இந்த புழுதியினால் விவசாயம் பாதிப்பு, அதே போல் தண்ணீர் மாசு, சுவாச பிரச்சனை என இந்த கல்குவாரிகளால் பல பிரச்சனைகளை சந்திச்சு வருவதாக விவசாய தரப்பில் கோரிக்கை வச்சுருக்காங்க. மைன்ஸ் நிர்வாகத்தில் பல முறை புகார் அளித்து அரசு தரப்பில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அரசு வந்து உடனடியாக அந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த கல்குவாரிகள் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இந்த கல்குவாரிகள், அதாவது குறிப்பிட்ட அளவை கடத்திலும் அதிக அளவில் மண் எடுக்கக்கூடிய இந்த குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது.